வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு துவையல் மாதிரி இது. அதாவது வந்து இது மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காத மாங்காவாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நான் இந்த கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி வந்து தோல் சீவிட்டேன். இது வந்து அப்படியே வச்சு தோல் சீவிட்டு வச்சா ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்காது, அதனால் இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த சைடு கட் பண்ணும்போது தோல் சீவிட்டேன் நான். இங்கே பாருங்கள், பீலர் வச்சு வந்து இந்த மாதிரி சீவிட்டேன். இந்த மாதிரி தோல் சீவிட்டு மாங்காய் வந்து இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு நல்லாயிருக்கும்னா லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து புளி சாதத்துக்கு வந்து நீங்கள் வேணும்னா சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ வந்து லெமன் ரைஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வந்து மாங்காய் வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தேங்காய் வந்து இந்த அளவு போகிறன்றதுனால நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் மாங்காய் இதுவும் ஒரே அளவு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், ஜாஸ்தி இல்லை, இதில் வந்து சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் நான். இந்த வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அப்படி உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிடலாங்க. வந்து ஃபஸ்ட்டு வெங்காயமும் இந்த தேங்காயும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய், இது வந்து கஞ்சி அந்த வைப்பாங்க இல்லையா, அந்த பச்சை பருப்பெல்லாம் போட்டு அந்த கஞ்சி செய்வாங்க, அது கூட வந்து இது வந்து சைட் டிஷ் அதை தொட்டுக்கலாம். இது வந்து ஒரு மலபார் ரெசிபி, இது துவையல் மாதிரி. இப்போ வந்து இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இது வந்து அதாவது ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப வழவழன்னு இருக்க மாதிரி அரைக்காமல் நான் வந்து கொஞ்சம் வந்து கரன்னு அரைச்சிட்டு வந்துடுறது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் இந்த மாதிரி குறன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப வந்து அதான் ரொம்ப இதுவாக வேண்டாம், குழன்னு அரைக்க வேண்டாம். ரொம்ப வந்து இதுவாக திப்பியாக இருக்க மாதிரி இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வச்ச அந்த ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குது. அது வந்து இந்த சீமை பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது போல இருக்குது. அதனால் காரமும் நல்லா கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி புளிப்பும் கரெக்டாக இருக்குது. நம்ம வச்ச வெங்காயம் டேஸ்ட்டு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்தது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நான் சொன்ன மாதிரி லெமன் ரைஸு, அப்புறம் வந்து புளி சாதம், அப்புறம் வந்து கஞ்சி அந்த மாதிரிக்கெலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், எல்லாம் உப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி மாங்காய் வந்து ரொம்ப புளிக்கிற மாங்காய் இல்லாமல் இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மலபார் ரெசிபிங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன் நான். கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு இது அதிகமான அளவு வேணும்னா நீங்கள் மாங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து எதுவும் தாளிக்கலாம் இல்லை, அப்படியே தான் வந்து எல்லாமே அரைச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் அரைச்சிட்டேன். நம்ம ஏதாவது லஞ்ச் பாக்ஸ்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணி கட்டும்போது கூட நம்ம இந்த ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட வந்து நீங்கள் அது சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.